நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தலைவன் மறைந்து போகலாம், அவனுடைய தத்துவங்கள் ஒருபோதும் மறைந்து போகாது. ஒருவேளை அவனுடைய தத்துவம் மறைந்து போனால் அவன் தலைவனே கிடையாது. பௌத்த மதத்தில் ஏன் இணைந்தீர்கள் என்று கேட்கிற போது 5 லட்சம் பேரோடு பௌத்த மதத்தில் இணைகிறார். அம்பேத்கர் சொல்கிறார், ஏன் தெரியுமா நான் பௌத்த மதத்தில் இணைகிறேன்? அம்பேத்கரின் பெயரை சொன்னால் இந்த சமூகத்தை, இந்த மக்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கொலை நடுங்குகிறது அல்லவா? அப்படி என்றால் அம்பேத்கர் தான் உண்மையான தலைவர். அன்பு உறவுகளே, யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்நாளை எப்படி கணக்கிடுவது? நான் 25 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தேன் என்றால் என்னுடைய வயது 25 என்று கணக்கிடுவதா? ஒருவர் 75 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தால் அவருடைய வாழ்க்கை 75 ஆண்டுகள் என்று கணக்கிடுவதா? எப்படி கணக்கிடுவது? ஐயா கலைஞர் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அவன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை வாழ்ந்த நாட்களை வைத்து கணக்கிடாதீர்கள், அவன் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் அவன் நினைக்கப்படுகிறானோ அத்தனை ஆண்டுகள் தான் அவன் வாழ்ந்த காலம் என்று சொல்வார். ஆனால் அம்பேத்கர் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்று 75 ஆண்டுகளை கடந்து செல்ல போகிறது. இன்றைக்கும் அம்பேத்கர் அவர்கள் நினைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால், அன்பு உறவுகளே, 135 ஆண்டுகளாக அம்பேத்கர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம் மனத்துக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் உணர்வுகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த மனிதன் நினைக்கப்படுகிறான் என்றால் அந்த மனிதன் ஏன் நினைக்கப்படுகிறான், எதற்காக நினைக்கப்பட வேண்டும் என்பது நம்மிடம் எழ வேண்டிய முதல் கேள்வி. இன்னும் ஒரு கேள்வியும் எழ வேண்டும், அந்த மனிதன் எதற்காக இந்த மண்ணில் போராடினானோ அவன் போராடியது வெற்றி அடைந்ததா என்பதும் நம்மிடம் எழ வேண்டிய 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்வதுதான் என்னுடைய பேச்சின் நோக்கம். ரொம்ப நீண்ட பெரிய உரையெல்லாம் கிடையாது. அன்பு உறவுகள் கவனிச்சு கேளுங்க. ஏன்னா யார் அம்பேத்கர், அவர் எதற்காக போராடினார் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இடம் அமர்கிறேன். அன்பு உறவுகளே, ஒரு மனிதன் வாழ்கிற போது அவனை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவது வேறு. ஆனால் அம்பேத்கர் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்று இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் பயப்படுகிறார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? ஒரு போராளி சொல்கிறான், உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் எதிரி கொலை நடுங்குகிறானோ அவன்தான் உன் இனத்தின் தலைவர் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அம்பேத்கரின் பெயரை சொன்னால் இந்த சமூகத்தை, இந்த மக்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கொலை நடுங்குகிறது அல்லவா? அப்படி என்றால் அம்பேத்கர் தான் உண்மையான தலைவர். அதனால் தான் அவன் நினைக்கப்படுகிறான். இந்த அம்பேத்கருடைய நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் தான் ஒரு நேர்த்தியான தலைவர் என்று நான் சொல்வேன். அம்பேத்கர் என்பவர் தி லீடர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்வேன். அந்த மேடையில் அவருடைய படம் இருக்கிறது பாருங்க. அப்படி சரியாக வாரப்பட்ட தலைமுடி, நன்றாக சவரம் செய்யப்பட்ட முகம், கோட் போட்டு ஷூ போட்டு அப்படி கால் மேல கால் போட்டு அப்படி கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. லீடர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். எவன் முன்னை இந்த கோட்டையும் இந்த சூட்டையும் இந்த ஷூவையும் போடக்கூடாதுன்னு சொன்னானோ அவன் முன்னாடி போட்டு நடந்து போனான். எவன் உன்னை உட்காரவே கூடாதுன்னு சொன்னானோ அவன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான். அப்ப அம்பேத்கர் என்பவர் லீடர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அப்படிப்பட்ட அம்பேத்கருக்கு நிகழ்ச்சி எடுக்கிற போது இந்த மேடையினுடைய அமைப்பையும், இந்த மேடையில் நீங்க அமைப்பதற்காக செய்திருக்கிற மெனக்கடலையும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து மேடையில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்வதையும் பார்க்கிற போது உண்மையிலேயே அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த ஊரை எல்லா கிராமங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான கிராமமாக சொல்லி இருப்பார் என்று நினைத்து பார்க்கிறேன். அம்பேத்கருடைய கனவு நிறைவேறியதா என்ற கேள்வியை கேட்டேன் இல்லையா? அம்பேத்கருடைய கனவு என்ன? சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது அம்பேத்கருடைய கனவு. பௌத்த மதத்தில் ஏன் இணைந்தீர்கள் என்று கேட்கிற போது 5 லட்சம் பேரோடு பௌத்த மதத்தில் இணைகிறார். அம்பேத்கர் சொல்கிறார், ஏன் தெரியுமா நான் பௌத்த மதத்தில் இணைகிறேன்? கடலில் எல்லா நதிகளும் வந்து கலக்கிறது. கங்கை நதி வருகிறது, யமுனை நதி வருகிறது. இந்த நதிகள் எல்லாம் தனித்தனியாக வருகிறது. கடலில் கலக்கிற போது எந்த தண்ணி கங்கை நதியின் தண்ணி, எந்த தண்ணி யமுனை நதியின் தண்ணீர் என்று யாராலும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற போது மானிட சமூகம் ஒன்றாக கூடுகிற போது இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் அவன் இவன் பிரிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப எல்லோரும் ஒன்றாக அவரவருடைய தனித்துவத்தோடு வாழும் நிலை ஏற்பட வேண்டும் என்றால் இந்து மதத்தை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், அதற்கான இடத்தை இந்து மதம் கொடுக்கலைங்கிறார். அப்ப சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் அம்பேத்கருடைய கனவாக இருந்தது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறதா? ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு ஜாதகம் எழுதுவதற்காக குழந்தையை எடுத்துக்கொண்டு போகிற போது ஜோசியக்காரர் கேட்கிறாரு, ஜாதகம் எழுதுறவர் கேட்கிறாரு, கோத்திரம் என்ன,
நம்ம சாலையில் நம்ம நடந்து போகிறோம், நம்முடைய வால்பேப்பர்ல ஏதோ ஒரு தலைவனுடைய படத்தை வைத்திருக்கிறோம் இல்லையா, நமக்கு பிடித்த ஒரு தலைவனுடைய படத்தை வைத்திருக்கிறோம். அந்த படத்தை எடுத்து அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு காதுல மெல்லமா வந்து கேட்கிறாரு, நீங்க அந்த ஆளுகளா? ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க கட்சி கேட்கிறது, உங்க தொகுதியில நீங்க தான் பெரும்பான்மையான்னு. இன்றைக்கு காதல் திருமணங்களுக்கு 7ஆம் பொருத்தமாக வருகிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ காதலிக்கிறிய அந்த பையன் அவங்க நம்ம ஆளுகளா? நீ காதலிக்கிறிய அந்த பொண்ணு அவங்க நம்ம ஆளுகளா? எல்லாத்தையும் கடந்து போய் ஒருத்தன் செத்து போய் அவனுக்கு நீர்க்கடன் செய்கிற இடத்தில் கேட்கிறார்கள், அவன் என்ன சாதி என்ன கோத்திரம் என்று. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பிறப்பு தொடங்கி அவனுடைய இறப்பு வரை அவனுடைய சாதி கேட்கப்படும் என்றால் எங்கு சாதி ஒளிந்தது? படித்தால் சாதி ஒளிந்து விடும் என்று சொல்கிறோம். கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் போகிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சாதி சண்டைகள் வரவில்லையா? சாதிய பாகுபாடுகள் இல்லையா? சாதிய பாகுபாடுகள் இல்லாமல் போயிருந்தால் அதிக மதிப்பெண் எடுத்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் புகழ்ந்து கூறியதற்காக அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டும் ஒரு மாணவன் இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் இருக்கிறான் என்றால் ஜாதி எங்கே ஒளிந்தது? இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சாதி சண்டைகள் நடக்கிறது. அம்பேத்கருடைய கனவு நிறைவேறியதா? அம்பேத்கருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தலைவன் மறைந்து போகலாம், அவனுடைய தத்துவங்கள் ஒருபோதும் மறைந்து போகாது. ஒருவேளை அவனுடைய தத்துவம் மறைந்து போனால் அவன் தலைவனே கிடையாது. அப்ப அம்பேத்கர் மறைந்திருக்கலாம், அவருடைய தத்துவம் நம் கைகளில் இருக்கிறது. அம்பேத்கர் தத்துவத்தை நம்மிடம் கொடுத்து விட்டார், அதை செயல்முறைப்படுத்துவது நம் கைகளில் தான் இருக்கிறது. அண்ணன் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? சட்டத்தை நான் வகுத்து விட்டேன், ஆனால் இந்த சட்டமே உரிமையை பெற்றுக் கொடுக்காது. காரணம், சகோதரத்துவம் தான் உரிமையை பெற்று தருமே தவிர சட்டம் ஒருபோதும் உரிமையை பெற்று தராது. ஏன் அப்படின்னா, சட்டம் என்பது எழுதப்பட்ட புத்தகம் தான், அது யார் கைகளில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சட்டம். அப்ப சகோதரத்துவம் நமக்குள் வர வேண்டும், எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும். வந்தால் அம்பேத்கருடைய கனவு நிறைவேறும். அம்பேத்கரை பாருங்கள், பள்ளிக்கூடத்திற்குள்ள போய் படிக்க கூடாதுங்கிறாங்க, கோணிச்சாக்கை விரிச்சு கீழே உட்கார வைக்கிறாங்க. நீ படிக்க கூடாது என்று இந்த சமூகம் சொன்னது. எந்த அம்பேத்கரை இந்த சமூகம் படிக்க கூடாது என்று சொன்னதோ அந்த அம்பேத்கர் தான் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரை படித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, எங்காவது தங்க போகிற போது எங்க அறை போடணும்னா ஏசி உள்ள அறையா, அது சொகுசான அறையான்லாம் அம்பேத்கர் கேட்க மாட்டாரா, அந்த அறைக்கு பக்கத்தில் நூலகம் இருக்கான்னு கேட்பாரா. அந்த அம்பேத்கரை தான் இந்த உலகம் படிக்க கூடாதுன்னு சொன்னுச்சு. அந்த அம்பேத்கருக்கு லண்டன்ல நூலகத்தில் அம்பேத்கருடைய சிலையும் மார்க்சுடைய சிலையும் இருக்குனாங்கல்ல, அதுல நுட்பமான செய்தி. அந்த லண்டன்ல 2 சிலைகள் தான் இருக்கிறது, மார்க்சின் சிலையும் அம்பேத்கரின் சிலையும். எதற்காக தெரியுமா? அதிக புத்தகங்களை படைத்ததற்காக காரல் மார்க்சுடைய சிலையும், அதிக புத்தகங்களை படித்ததற்காக அந்த அம்பேத்கருடைய சிலையும் அங்கு இருக்கிறது. அப்ப இந்த சமூகம் என்னை பார்த்து படிக்க கூடாதுன்னு தானே சொன்னுச்சு. நான் படிப்பேன், இந்த உலகத்திற்கே முன்னுதாரணமாக எப்படி படிக்கணும்னா அம்பேத்கர் மாதிரி படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு படிப்பேன் படிச்சார்ல. இதுதான் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் எழுந்து நிற்பதற்கான ஆயுதம் இல்லையா? சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால், பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு அம்பேத்கர் சொல்கிறார், படிக்க வேண்டும். அதனால்தான் அம்பேத்கர் சொல்கிறார், கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று சொல்கிறார். கற்பித்தல் தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று அம்பேத்கர் நம்புகிறார் இல்லையா? நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நிறைவான செய்தி பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பேசுகிறோம், ஆலய நுழைவு போராட்டங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அம்பேத்கர் மகர்குலத்தில் இறங்கி நீர் எடுத்து குடித்த போராட்டம் இல்லையா, 2 முறை. அம்பேத்கர் மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த குளத்தில் போய் நீர் எடுத்து குடிச்சிடுறாரு. அதற்கு பிறகு வந்துடுறாங்க. வந்த பிறகு எந்த குடும்பங்கள் எல்லாம் உள்ளே இறங்கி நீர் எடுத்தார்களோ அந்த குடும்பங்களை எல்லாம் தாக்குறாங்க. அம்பேத்கர் பயந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அம்பேத்கர் என்ன தெரியுமா செய்தார்? அதற்கு பிறகு மீண்டும் அந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மீண்டும் அந்த குளத்தில் போய் தண்ணீர் எடுத்து குடிச்சார். அப்பதான் யோசித்து பாருங்கள், அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு வீரத்தின் தலைவனாக இருந்திருக்கிறான் என்று. மீண்டும் போய் அந்த குளத்தில் தண்ணீர் எடுத்து குடிக்கிறார். அப்படி குடித்த போது அம்பேத்கர் அந்த நீர்ல இறங்கி அந்த தண்ணீரை எடுத்து அவர் பருகினார்ல, அது வெறும் தண்ணீர் அல்ல என் அன்பு உறவுகளே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய உரிமையை உயர்த்தி பிடித்தார் என்றுதான் நான் சொல்லப்பட்டேன் இல்லையா? அப்ப இந்த மக்களுக்காகவே போராடி வாழ்ந்தவன் அம்பேத்கர், இவ்வளவு பெரிய தலைவன். அப்ப அந்த தலைவனை நினைக்க வேண்டும் என்றால், அந்த தலைவனை கொண்டாட வேண்டும் என்றால், தயவு செய்து அவனை ஒரு வழிபாட்டு பொருளாக மாற்றி விடாதீர்கள். அம்பேத்கர் ஒரு வழிபாட்டு பொருள் அல்ல, அம்பேத்கர் வழிபடுவதற்கானவர் அல்ல, அம்பேத்கர் வெறுமனே புகைப்படங்களை வைத்து பார்த்து ரசிப்பதற்கானவர் அல்ல. அம்பேத்கர் என்பவர் ஒரு ஆயுதம், அவரை எடுத்து நாம் போராட வேண்டும். அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்பது இது போன்ற ஒரு அறிவு திருவிழாவாக நடக்க வேண்டும், வெறும் ஆட்டம் பாட்டத்தோடு நிறுத்திவிடக் கூடாது. அப்ப அம்பேத்கர் என்பவர் ஒரு அறிவாயுதம், அந்த அறிவாயுதத்தை ஏந்தி அம்பேத்கரை போல படிக்கணும். அம்பேத்கரை போல அப்படி ஒரு
லீடர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் சொல்றோம்ல, அது போல பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இருக்கணும். அப்ப அம்பேத்கரை போல வாழ வேண்டும் என்று நினைங்க, அம்பேத்கரை போல படிக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லி, ஜாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதி பாடுறான், ஜாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவங்கிறான். ஜாதியில இல்லப்பா, எல்லாரும் சமம், பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிறதா இல்லப்பா அப்படிங்கிறான். சரி, பெரிய ஆளு சின்ன ஆள் இல்லைன்னா யாருப்பா உயர்ந்தவன் யாருப்பா தாழ்ந்தவன் பாரதி கேட்கிறாங்க. ஜாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். யாருப்பா பெரிய ஆளப்ப? நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் பெரியோருங்கிறான். நிறைய படிச்சவன், நல்லா படிச்சவன், அறத்தோட நடக்கிறவன், அன்போட இருக்கிறவன், எல்லாரையும் அண்ணன் தம்பியா நடக்கிறவன், எல்லாரோடையும் பாசமா பழகிறவன் இருக்கான்ல, அவன் தாண்டா உலகத்திலேயே ஆகச்சிறந்த உயர்ந்த சாதி அப்படிங்கிறான். ஔவையார் வர்றா, என்ன சொல்றா? சாதி இரண்டொழிய வேறில்லை, ரெண்டே ரெண்டு சாதி தாண்டா இருக்கு. சாதி இரண்டொழிய வேறில்லை. என்ன ரெண்டு சாதி? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். உதவின்னு தேடி வர்றவன்ட்ட இந்தாடா உதவின்னு எடுத்து கொடுக்கிறான் பார், அவன் உயர்ந்த சாதி. பொருள் இருந்தாலும் உதவி செய்ய முடிந்தாலும் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறான் பார், அவன் தான் ஈனச்சாதிங்கிறான். உயர்வு என்பது மனிதனுடைய பிறப்பால் வருவதல்ல, நம்முடைய குணத்தால், நம்முடைய படிப்பால், நம்முடைய அறிவால், நம்முடைய கல்வியால் வருவது என்பதை உணர வேண்டும். நிறைவாக ஜெய்பீம் ஜெய்பீம் என்று நாம் கோஷம் எழுப்புகிறோம்ல, ஜெய்பீம்னா என்ன தெரியுமா? ஒரு மராத்திய கவிதை சொல்லுகிறது, ஜெய்பீம் என்றால் வெளிச்சம், ஜெய்பீம் என்றால் அன்பு, ஜெய்பீம் என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், ஜெய்பீம் என்றால் பல கோடி மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீர் என்று சொல்கிறது. எனவே இனிமேல் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். நன்றி.